ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குடிமிளகு குழம்பு வைக்க போகிறோம். இது வந்து மருந்து குழம்புன்னு சொல்லுவாங்க. இது சின்ன பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை இது சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வந்து பிரசவத்துக்கு பிறகும் நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இப்போ இதற்கு தேவையான பொருட்கள் வந்து என்னென்னு பார்க்கலாமா? தேவையான மீன்கள், அதுக்கப்புறம் மசாலா அரைக்கிறதுக்கு 8 வகை தேவைப்படுகிறது. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? 2 சுக்கு, ஒரு பல் பூண்டு, அப்புறம் சீரகம், அப்புறம் கடுகு, திப்பிலி, ஓமம், வெந்தயம், கொஞ்சோண்டு நல்ல மிளகு, 5 வத்தல், 2 கருவேப்பிலை, 3 ஸ்பூன் மல்லி. இனி கடாயை எடுத்து நம்ம வத்தல், கருவேப்பிலை, மல்லியை வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி வதக்கிட்டே இருக்கணும். நல்லா டீப் ஃப்ரை பண்ணி வதக்கிட்டே இருக்கணும். நல்லா வதங்கின அப்புறம் தான் நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து அரைக்க வேண்டியது இருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இனி என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து அந்த மசாலா சொன்னேன்ல, அதை வந்து மிக்ஸி ஜாரில் எடுத்து அதை வந்து நல்லா நைஸாக பொடியாக நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கு பிறகு நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல, இந்த மல்லி, வத்தல், கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி நல்லா மைன் பேஸ்ட்டில் அரைச்சி வச்சுக்கணும். குழம்புக்கு இந்த பேஸ்ட் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் மண்சட்டி எடுத்து அந்த பேஸ்ட்டை போட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு குழம்புக்கு தேவையான சால்ட் போடணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, குழம்புக்கு தேவையான புளிக்கரைசல் தண்ணியை எடுத்து நல்லா கலக்கி அந்த மண்சட்டியில் ஊற்றி அந்த அரைப்பு வந்து கட்டியாக இல்லாமல் நல்லா கலக்கி விடணும். அப்போ தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும். நல்லா கலக்கி விட்டுட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு மண்சட்டியில் அந்த குழம்பை வந்து நல்லா கலக்கி ஃபுல் தீயில் வச்சு கொதிக்க வைக்கணும். நல்லா கறி கொதித்த அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், தேவையான மீன் வச்சுருந்தோம்ல, அந்த மீனை எடுத்து மெதுவாக அந்த குழம்புல ஆட் பண்ணணும். மீனை இப்போ ஒன்றா நம்ம போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கறி கொதித்து வரும்போது சிம்மில் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து கறி நல்லா கொதிக்க விடணும். கறி நல்லா கொதித்து வரும்போது சிம்மில் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து குழம்பு நல்லா கொதிக்கணும். அப்போ தான் குடிமிளகு குழம்பு ரெடி ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் குடிமிளகு குழம்பு வச்சு சாப்பிட போகிறோம். நீங்களும் வச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். ப்ளீஸ் மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.